தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ண. சோனம் வாங்சுக்கும் தர்மேந்திர பிரதானுக்கு அப்படி என்ன ஒரு பெரிய பகைமை இருக்கு? இப்ப இவங்கெல்லாம் மெம்பர், பாகிஸ்தான்ல இருக்கிறவன் வந்து இந்தியாவில ஒரு கட்சியில மெம்பர் ஆகி அவன் என்ன பண்ணுவான்? அப்ப இது வந்து தேர்தலுக்காகவோ உண்மையான அரசியலுக்காகவோ ஏற்படுற கட்சி இல்ல, இது ஏதோ கலாட்டா பண்ணணும்னு ஒரு கட்சி. நீங்க சோனம் வாங்சுக்க சப்போர்ட் பண்ணி மோடி அவர்களை எதிர்த்து மோடியை ராஜினாமா செய்யணும் அப்படின்ட்டு மோடி அமித்ஷா அப்படின்னு சொல்லி நீங்க ரீல்ஸ் போட்டா அதை அப்லோட் பண்ணீங்கன்னா 50,000 ரூபாய். அட்லீஸ்ட் 2 or 3 people should get killed. Arrange for that. Then only அதாவது மோடி ஆட்சியை கவிழ்க்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையோடைய நிலைப்பாடு கொஞ்சம் இரட்டை நிலைப்பாடாக எனக்கு தெரியும். திமுகவுக்கு எதிராக அப்போ பாஜக மாநில தலைவராக இருக்கும்போது டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு 3 தடவை ட்ரங்கு பட்டி கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுத்தாரு. இப்போ நேத்து பேசுறாரு, டிவிகே ஃபைல்ஸ் ஒன்று வெளியிட போகிறாருன்னு சொல்கிறார். அறநிலையத்துறையில அந்த பழனி கோயில்ல நடந்ததை பாத்தீங்கன்னா அமைச்சருக்கு வந்து எதுவுமே தெரியல. இங்க எப்படி நடக்கும் என்னன்னா, அதிகாரிகள் கை கோர்த்தால் ஒரு அமைச்சர் என்பவர், அதுவும் அரசியலுக்கு புதிதானவர் என்று அவர் யாரா இருந்தாலும், அதிகாரிகள் சேர்ந்து ஏமாற்றுவது என்பது ரொம்ப சரளமாக நடக்கக்கூடிய விஷயம். வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் திரு திரிசக்தி சுந்தரராமன் அவர்கள். நேர்களே, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வேண்டுகோள், நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். தென்னவன் மீடியா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். சொல்லுங்க சார். டெல்லியில ரொம்ப பரபரப்பான சூழ்நிலை நடக்கிறத, எந்த நிமிஷத்துலயோ எது வேணா நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கே. டெல்லியிலன்னு சொல்றதை விட டெல்லியிலும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா டெல்லியில ஆரம்பிச்சு இப்போ ஹைதராபாத், மற்ற இடங்கள், சென்னை, எல்லா இடத்துலையும் இது பரவிட்டு இருக்கு. அதாவது பேசிக்கா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வுல வந்து இந்த லீக்கேஜ், கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு அப்படிங்கிறது. ஆனால் அது லீக் ஆனது கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னால, 1.5 மாசம் முன்னால லீக் ஆனது உண்மை. அது வந்து மத்திய அரசுடைய அந்த தனியாக நேஷனல் டெஸ்டிங் அகாடமி, என்டிஏன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்புல இருக்கிறவங்களுடைய கவனக்குறைவு இல்லை நிர்வாக குறைபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பல முறை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பார்க்குறோம்னா, இது நீட்டுடைய சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா 2013 நீட்டு முதலா கொண்டு வந்தது வந்து காங்கிரஸ் ஆட்சி, மன்மோகன் சிங் அவர்களுடைய தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி. அதுல கையெழுத்து போட்டது அப்பொழுது சுகாதார இணை அமைச்சராக இருந்த திமுகவை சேர்ந்த யூபிஏ கவர்மெண்ட்ல காந்தி செல்வன். ஆமா. ஆனா இப்ப தமாஷ் என்னன்னா, இன்னைக்கு கூட நீட் தேர்வை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம்னு ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதல்வர், பேசியிருக்கிறார். திமுக தரப்பில் பேசியிருக்கிறார்கள். அப்பயும் கொடுத்தாங்க, இவங்க அமைச்சர் தானே கையெழுத்தே போட்டது, காந்தி செல்வன் திமுக யூபிஏல. 2013 வந்தது பாத்தீங்கன்னா, நடுவுல வந்து அதுக்கு தடையெல்லாம் வாங்கினாங்க, நீட் தேர்வு நடத்தக்கூடாது. 13 நடந்தது நீட் தேர்வு. அதுக்கப்புறம் 16 மோடி 14 வந்ததுக்கு அப்புறம் உச்ச நீதிமன்றம், இது மோடிக்கு சம்பந்தம் இல்லை, உச்ச நீதிமன்றம் வந்து என்ன பண்ணாங்க, நீட் தேர்வு வந்து நல்ல விஷயம்தான், நியாயமான விஷயம்தான் அப்படின்னு ஒரு ஃபைனல்ல 5 பேர் கொண்ட அமர்வு வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துறாங்க. அதுல இருந்து வரிசையா நடக்குது 2014. இது ஒரு 3 தடவையோ 4 தடவையோ வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. அப்படி பார்க்க போனா நீட் தேர்வு மட்டும் இல்லாமல் ஜின்னு இருக்கு இல்லையா, ஜேஇஇ, அதே மாதிரி இன்னும் பல தேசிய அளவிலான இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் தேசிய அளவிலும் சரி, காங்கிரஸ் ஆளும் பல மாநிலங்களில் ஆண்ட காலத்தில், இப்பதான் 2-3க்கு மேல அவங்க ஆளல, ஒரு காலத்துல நிறைய மாநிலங்கள்ல ஆண்டாங்க. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் எடுத்து பார்த்தா லிஸ்ட்ல பார்த்தா 11-12 வருது இந்த கொஸ்டின் பேப்பர் பப்ளிக் எக்ஸாமினேஷன் லீக் ஆன். இப்போ தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சிங்கிற மாதிரி மகாராஷ்டிராவில் ஒன்று இருக்கு, பீகார்ல இருக்கு, குஜராத்ல இருக்கு. இந்த மாதிரி உதாரணமா சொல்றேன். தேசிய அளவிலும் சிலது இருக்கு லீக் ஆனது.
இந்த லீக்கேஜுக்கு என்ன ஒரு எங்க இப்ப இந்த இப்ப சமீபத்துல போன மாசத்துல நடந்த லீக்கேஜ் கூட பாத்தீங்கன்னா யாரு பண்ணியிருக்காங்கன்னா கொஸ்டின் பேப்பர் செட் பண்றாங்க ஆசிரியர் ப்ரொஃபசர்ஸ். அதுலயும் வந்து வேற வேற ப்ரொஃபசர், பயாலஜிக்குனா பயாலஜி ப்ரொஃபசர், பிசிக்ஸ்க்கு பிசிக்ஸ் ப்ரொஃபசர், மேக்ஸுக்கு மேக்ஸ் ப்ரொஃபசர். அந்தந்த ப்ரொஃபசர் அவங்கெல்லாம் வந்து இந்த பண பேராசையினால ஒரு 20 பேரை கூப்பிட்டு மாடல் கொஸ்டின் பேப்பர் தரேன், லீக் பண்றேன்னு சொல்லாம மாடல் கொஸ்டின் பேப்பர் உனக்கு, அதுக்கு ஆன்சரும் சொல்லி தரேன் சொல்லி ஒரு 1 லட்சம் ரூபா வாங்கினாங்கன்னா அப்படியே வந்துடும் அந்த கொஸ்டின் பேப்பர். இதுல என்னன்னா இவங்க 20 பேர்கிட்ட சொன்னா அந்த ஒரு மாணவனும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேருக்கு சொல்றான்னு வைங்க. ஒரு எக்ஸாம்பிள், அவன் பெருமைக்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேருக்கு அனுப்புவான். அந்த 10 பேர் ஒவ்வொருத்தரும் 10 பேருக்கு, இப்படியே வந்து இது வந்து பரவிச்சு. இப்போ அந்த நீட் எக்ஸாமினேஷன் ஏற்கனவே அந்த லீக்கான இதை கேன்சல் பண்ணிட்டு, அதை 2 மாசம் முன்னால் நடந்ததுன்னு நினைக்கிறேன் நீட்டு முதல்ல, அதை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் போன மாசம் ரீ எக்ஸாம் வச்சு அந்த ரீ எக்ஸாம்ல எல்லாமே வந்து லீக் ஆகாமல், இப்போ திருநெல்வேலியிலலாம் வந்து மதுரையிலேருந்து ஹெலிகாப்டர்ல கொண்டு போய் கொஸ்டின் பேப்பரை டெலிவர் பண்ணாங்க. அதாவது கான்ஃபிடென்ஷியாலிட்டி, ரகசியமா இருக்கணும்னு. வர ஆண்டுலேருந்து ஆன்லைன்லயே வந்து அதை கொண்டு போகலாம், டிஜிட்டலைஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்துல கவனக்குறைவு நடந்தது அப்படிங்கிறது நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது. எந்த மோடி அரசா இருந்தான்னா எந்த அரசா இருந்தாங்க, அதாவது லீக்கேஜ் என்பது வந்து பிரதமர் தான் இதுக்கு பொறுப்பு, அவர் தான் பொறுப்பு, அமைச்சர் தான் பொறுப்புன்னா நடக்கிறது எங்கேயோ ஒரு அடிமட்ட லெவல்ல, கீழ் லெவல்ல ஆசிரியர்கள், அப்புறம் அந்த பிரிண்டிங் பிரஸ் கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் பண்றாங்க இல்லையா, வழக்கமா நடக்கிறது தான். அந்த பிளேட்டு போடும்போதோ இல்ல அந்த டிஜிட்டல் இதுல பண்ணும்போது அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தான்னா அதை அவன் வேற யாருக்காவது வித்துட்டான்னா அது மறுபடியும் இதே மாதிரி பரவும். இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, மனிதனுடைய பேராசையினால வரக்கூடிய விளைவு. ஏன்னா நீங்க அது காங்கிரஸ் பண்ணா அது வந்து தப்பு, மோடி அரசு பண்ணா ரைட்டான்னு இல்லை. நம்ம காங்கிரஸ் அரசு நடக்கும் போது இது மனித தவறுகள் என்றுதான் அதை வந்து சொல்றோம். இப்போ அது அதே சமயத்தில் மனித தவறுகள்னு அதை அப்படியே விட்டுற முடியாது, அதுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கணும். இப்போ கிட்டத்தட்ட 13 பேரை கைது பண்ணியிருக்காங்க இந்த சமீபத்தில் நடந்த லீக்ல. 5 எஃப்ஐஆரோ 8 எஃப்ஐஆரோ போட்டு 13 பேரை கைது, 5 எஃப்ஐஆர் போட்டு. பெரும்பாலும் கைதானவர்கள் வந்து ஆசிரியர், ஆண்கள் பெண்கள், பணம் வாங்கிட்டு ஒரு 10 பேர் 20 பேருக்கு சொல்றது, அது அப்படியே இந்த மல்டி செயின் இது மாதிரி அது வந்து அதுவே ஒரு புரோக்கர் கையில் கிடைச்சதுன்னு வைங்க அந்த கொஸ்டின் பேப்பர். அந்த புரோக்கர் வந்து 10 பேர் 20 பேர் இல்லை, 200 பேர் 300 பேருக்கு பாஸ் பண்ணுவான் அவனுடைய நெட்வொர்க்ல. இங்க உட்காந்து மகாராஷ்டிரால உட்காந்து ஹரியானாக்கு பாஸ் பண்ணுவான், ஹரியானால உட்காந்து வெஸ்ட் பெங்காலுக்கு பாஸ் பண்ணுவான். இட் கேன் ஹேப்பன், தமிழ்நாடுக்கு பாஸ் பண்ணுவான் வெரி ஈஸிலி. இது வந்து நடந்தது. ஆனால் இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீட் தேர்வு நடந்து லீக்கேஜ் நடந்து அதுக்கான வழக்கு பதிவு பண்ணி அவங்களெல்லாம் கைது பண்ணி ரீ எக்ஸாம் வச்சு, ரீ எக்ஸாம் நல்லபடியா லீக்கேஜ் இல்லாமல் நடந்து முடிந்து இவ்வளவு நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட ரீ எக்ஸாம் முடிஞ்சு 1 மாசம் ஆச்சு. இப்ப எதுக்கு போராட்டம்? இந்த நீட் தேர்வு கேன்சல் ஆச்சு, அப்போ போராட்டம் பண்ணியிருக்கலாம், இல்ல அந்த அந்த இடைப்பட்ட காலத்துல போராட்டம் பண்ணியிருக்கலாம். இப்ப ஏன் போராட்டம்? இது வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி வேற ஏதோ ஒரு கான்டெக்ட்ல பேசும்போது இந்த வேலை இல்லாத கரப்பாம்பூச்சியல் பண்ற வேலை தான் அது, அவர் ஏதோ ஒரு 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 ஃப்ளோல சொல்லிட்டாரு. அதை வச்சுக்கிட்டு அபிஜித் திப்கேன்னு ஒருத்தர் அமெரிக்காலேயே எங்கேயோ இருக்காரு வெளிநாட்டுல, அவர் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி கிட்டத்தட்ட 2 கோடி பேர் அதுல ஃபாலோயர்ஸ்ன்னு வந்து சேர்ந்திருக்காங்க. வெறும் டிஜிட்டல் கட்சிக்கு வந்து உருவம் கிடையாது, கொடி கிடையாது, அமைப்பு கிடையாது. தேர்தல் ஆணையத்துல இந்தியாவில எந்த விதத்திலையும் பதிவாகாத ஒரு கட்சி, கட்சின்னு சும்மா பேருக்கு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 2 crores மெஜாரிட்டி வந்து பாகிஸ்தான்ல வந்து மெம்பர்ஸ், அதுல பங்களாதேஷ்ல மெம்பர்ஸ், ஸ்ரீலங்கால மெம்பர்ஸ், துருக்கியில மெம்பர்ஸ், அமெரிக்கால கொஞ்சம் பேர் மெம்பர்ஸ்,
ஆக இந்தியாவில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து நாட் ஈவன் 20% ஆர் 25% இந்த 2 கோடியில. இப்ப இவங்கெல்லாம் மெம்பர், பாகிஸ்தான்ல இருக்கிறவன் வந்து இந்தியாவில் ஒரு கட்சியில மெம்பர் ஆகி அவன் என்ன பண்ணுவான்? அப்ப இது வந்து தேர்தலுக்காகவோ உண்மையான அரசியலுக்காகவோ ஏற்படுற கட்சி இல்லை, இது ஏதோ கலாட்டா பண்ணணும்னு ஒரு கட்சி. சரி, இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய கலவரம் நடக்குது. என்ன பண்ணணும்? அவங்களோட கோரிக்கைகள் என்ன? தர்மேந்திர பிரதான் மந்திரி ராஜினாமா பண்ணணும். அவர் வந்து கல்வித்துறை மந்திரி. அதாவது தர்மேந்திர பிரதானும் அப்படின்னு பெரிய பாஜக மிகப்பெரிய தலைவர், அவரை வந்து ராஜினாமா பண்ண வச்சுட்டு போயிடுவாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பண்ணுனா பண்ணிட போறாரு பிரதமரோ யாராவது கூப்பிட்டு. ஆனால் ஒரு விஷயத்துக்கு அந்த மாதிரி வந்து மத்திய அமைச்சர் வந்து பண்ணணும்னா எவ்வளவு மாநிலங்களில் ஊழல் குற்றச்சாட்டு நடக்குது, கொலை குற்றங்கள் நடக்குது, பாலியல் வன்முறை நடக்குது, காவல்துறை வந்து அத்துமீறல் நடக்குது. உடனடியாக காவல்துறைக்கு இப்போ தமிழ்நாட்டில் வந்து சபரிவர்மன் நாகர்கோயில்ல 3 பேக்கெட் இந்த பான் பராக் கடையில் வச்சிருந்தார், பிசிக்கலி சேலஞ்சு. ஆமா, அவங்க வந்து 3 பேக்கெட்டுங்கிறாங்க, 10 பேக்கெட்டுங்கிறாங்க. இருக்கட்டுமே, பான் பராகு 10 பேக்கெட் வச்சிருந்தா அவனுக்கு என்ன, ஒரு பேக்கெட்டுக்கு அவனுக்கு ஏதோ 2 ரூபா 3 ரூபா லாபம் வந்ததுன்னா அவனுக்கு 50 ரூபா லாபம். அதை அரெஸ்ட் பண்ணி அவனை எதுக்காக அடிச்சாங்கன்னு தெரியல, நாகர்கோவில் சிறையில வச்சு அடிச்சு 19 இடத்துல காயம். அவனுக்கு போலியோ அஃபெக்டட் கை, விளங்காத கை. அந்த கையில வந்து 3 இடத்துல எலும்பு முறிவு. அது ஒரு பரிதாபமான விஷயம் இல்ல, அது ஏன் வந்து காரணம் சொல்றான்னா, அது வித்ததுக்காக இல்ல. மாசம் அவன் கடையில வந்து போலீஸ்காரங்க வந்து நீ குட்கா விரு, யாரு போலீஸ்காரங்களே என்கரேஜ் பண்ணி நீ விரு, ஆனா 20,000 எங்களுக்கு மாசம் லஞ்சம் கப்பம் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவன் மாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாம அவங்க வந்து கேட்டதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கான். அதாவது இவனை அதிகமா விற்கிறதுக்கு அவங்க உற்சாகப்படுத்துறாங்க. அவருக்கு 20,000 கொடுக்கணும்னா இவ்வளவு எவ்வளவு உட்காந்து பாருங்க. இல்ல, இது ரொம்ப சகஜமான விஷயம், தமிழ்நாட்டுல கேள்விப்பட்ட விஷயம், அதை ஆச்சரியப்படாத விஷயம். ஏன்னா யாராவது ஒரு திருடன் வந்து ஒரு இந்த பீரோ உடைச்சு திருடுறவன், வீட்டை உடைச்சு திருடுறவன்னா அவனா மனசு திருந்தி இது வரைக்கும் 8 தடவை ஜெயிலுக்கு போயிருக்கான், இவன் திருந்திட்டா கூட அவனை கூப்பிட்டு ஏன்டா திருந்தின்னு, உனக்கு வேணுங்கிற மாதிரி நீ பண்ணு, நாங்க பாத்துக்கிறோம், சப்போர்ட் பண்றோம்னு போலீஸ் சொல்றது ரொம்ப சாதாரண விஷயம். கேள்விப்பட்ட பல நான் பொதுவான எல்லா ஆட்சிகளிலும் சொல்றேன், திமுக மாறி மாறி இருந்திருக்காங்க, இப்பதானே தாவேகா வந்திருக்கு. அப்போ இது வந்து அப்ப அந்த ஜாஃபர் சாதிக் யார் வந்து அவரு திமுக நிர்வாகியா இருந்தவர் தானே. அவரு தமிழ்நாடு மூராவும் மட்டும் இல்லாம இலங்கை வரைக்கும் படகுல கொண்டு போய் போதைப் பொருள் கடத்தினாரு, ஃபுட் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரிங்கிற பேர்ல. அப்போ அவரை கூப்பிட்டு சென்னை மாநகர கமிஷனர் இருந்தவர் வந்து போதை விழிப்புணர்வுக்கு வந்து அவர் வந்து ஸ்பான்சர் மாரத்தானுக்கு சொல்லி அவருக்கு ஷீல்ட் எல்லாம் கொடுத்தாரு. கடைசியில பார்த்தா அவர் தான் பிக்கஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். அது அரசியல்னு வரும்போது அவங்க பேசுறது வேற, செய்யறது வேற, பொதுவா பேசுறோம். அந்த மாதிரி இங்க வந்து என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, டெல்லி ஜந்தர் மந்தர்ல வச்சு இங்க வந்து அந்த இதுல கலந்துகிட்டவங்க வந்து நிறைய பேர் மாணவர்கள்னு சொல்லும்போது அதுல மாணவர்களை தவிர மற்றவர்கள் அதிகமாக இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்னவெல்லாம் வந்து சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. நம்ம இஸ்லாமியர்கள்னு அவங்கள பொதுவா ஒரு மதத்தை சொல்லல, அதாவது இஸ்லாமிய தீவிரவாதிகள் அவங்க வந்து சில வார்த்தைகள், அவங்க ஏதோ தக்தீர் அப்படின்னு எல்லாம் சில ஜிஹாத் அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள்லாம் பேசுவாங்க. சாதாரண இஸ்லாமியர்கள் அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவாங்க, அது பொதுவான வார்த்தை. அந்த தீவிரவாதிகள் பேசக்கூடிய சில கோஷங்கள் அங்க எழுப்பப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கோரிக்கை என்னன்னா, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணும். தர்மேந்திர பிரதான் அவ்வளவு ஒரு பெரிய போராட்டம் பண்ணி ராஜினாமா பண்ண சொல்ற அளவுக்கு அவர் பெரிய ஆள் இல்லை. அப்ப அந்த சரி, இப்போ நீங்க வந்து அவரை ராஜினாமா பண்ண சொன்னா ஏன் வந்து மத்திய அரசு பண்ணலன்னா, என்னுடைய யூகம் என்னன்னா, அடுத்தது என்ன சொல்லுவாங்க, அவரை கைது பண்ணுங்க. அவரே கிரிமினலா ஏதாவது ஈடுபட்டு இருந்தா கைது பண்ணலாம், கவனக்குறைவுக்குன்னு கைது பண்ணா அப்படி பார்த்தா எந்த அமைச்சருமே எதுவுமே பண்ண முடியாது எந்த ஆட்சியிலும். அது ஒரு காரணம். இன்னொன்னு, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறதுல வந்து சோனம் வாங்சக்னு ஒருத்தர், அவர் வந்து 16 நாளா உண்ணாவிரதம் இருக்கார்.
இந்த சோனம் வாங்சக் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சமூக ஆர்வலர், சமூக சேவகர். இப்ப கேட்டா விஞ்ஞானிங்கிறாங்க. விஞ்ஞானியும் இல்ல மெய்ஞானியும் இல்ல. அவர் வந்து ஒரு என்ஜிஓ இருப்பாரோ, அப்படி வேணா இருக்கலாம். அவர் வந்து ஒரு என்ஜிஓ நடத்துறாரு, ஏதோ செக்ஸோல், SECSOL. இதுல பாத்தீங்கன்னா அவருடைய அவர்கிட்ட வந்து அமெரிக்காலேருந்து ரிபக்கா நார்மன் அப்படின்னு ஒரு லேடி வந்து 10 வருஷம் அவர்கிட்ட வந்து என்ஜிஓல வந்து ட்ரெயினியா இருந்து, அப்ப அவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டு மறுபடியும் ஆனா 10 வருஷம் கழிச்சு அமெரிக்கா போயிட்டாங்க. இந்த 10 வருஷ பீரியட்ல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபோர்டு ஃபவுண்டேஷன்ல இருந்து நிறைய பணம் வந்திருக்கு அமெரிக்கால இருந்து இந்த என்ஜிஓக்கு. ஃபோர்டு ஃபவுண்டேஷன்னா அது என்ன பின்னணி என்ன அப்படிங்கிற குழப்பங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியும். நம்ம அதுக்குள்ள ரொம்ப போக வேண்டியதில்லை. அது பல சக்திகள், உலகளாவிய சக்திகள்லாம் அதுல இருக்குங்கிறது தெரியும். இந்த ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன், ஃபோர்டு ஃபவுண்டேஷன்லாம் பின்னால பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மாபெரும் சக்திகள். ஒரு 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 நாட்டில் இந்த ஆட்சி இருக்கணுமா இருக்க வேண்டாமான்றத கூட வந்து முடிவு பண்ணக்கூடிய ஒரு அந்த மாதிரி சக்திகள். அவங்க வகையில வந்து நிறைய பணம்லாம் அவருக்கு வந்திருக்கு. சாதாரணமா இருக்கிறவருக்கு அங்கிருந்து இப்படியே வந்தது. 16 நாள் வரைக்கும் இதே வந்து பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல நினைக்கிறேன் இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒன்று இருந்தது, AFPSA. அது காங்கிரஸ் காலத்துல ரொம்ப காலம் 9 வருஷம் முன்னாலேயே வந்தது. அது ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் த வடகிழக்கு மாநிலங்கள், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், 7 ஸ்டேட். அதாவது யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம், வாரண்ட் தேவையில்லை, பெயில் கிடையாது, இந்த மாதிரி அவங்க சொத்தை வந்து கான்ஃபிஸ்கேட் பண்ணலாம், இந்த மாதிரிலாம். இது எதனால வந்ததுன்னா காங்கிரஸ் பீரியட்ல வந்ததுன்றதுனால நம்ம தப்புன்னு சொல்லலை. அது எந்த பீரியட்ல வந்ததுன்னா சைனா வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல வந்து அருணாச்சல் பிரதேஷ் என்னதுன்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய ஆக்கிரமிப்பு, அவங்களுடைய இன்வால்வ்மெண்ட் இருந்தது. இனக்கலவரங்கள், நாகா ரிபல்ஸ் எல்லாம் நிறைய, நாகால அந்த டார்ஜிலிங் இந்த பக்கம் நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ரிபல்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அந்த பீரியட்ல அது தேவைப்பட்டது. அதனால காங்கிரஸ் அரசா இருந்தாலும், நான் சொல்றது மன்மோகன் சிங் மட்டும் இல்லை, அதுக்கும் முன்னால இருந்து வந்தது. இரோம் ஷர்மிலின்னு ஒரு லேடி, மணிப்பூர் நினைக்கிறவங்க, அவங்க வந்து ஒரு சமூக சேவகர். 16 வருஷம் வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க. 16 வருஷம், நாள் இல்லை, மாசம் இல்லை. உயர் நீதிமன்றம் வரைக்கும் போய் அப்பொழுது இருந்த காங்கிரஸ் அரசு வந்து அவங்க ஏதாவது ஆயிடக்கூடாது உயிருக்குன்றதுனால உயர் நீதிமன்றம் மூலமா வலுக்கட்டாயமாக அவர்களுக்கு வந்து அந்த மூக்குல அந்த பைப்பு அந்த இது வச்சு அது வழியா லிக்விட் ஃபுட் வரணுங்கிறதுக்கு ஆர்டர் போட்டு வற்புறுத்தி அதை பண்ணாங்க. அந்த பைப்போடையே மறுபடியும் அப்படியே உண்ணாவிரதத்தை தொடர்ந்தாங்க அவங்க. உண்மையில சொல்ல போனா 2014 மோடி அவர்கள் வந்து பிரதமராக வந்த பிறகுதான் அந்த சட்டத்தை, சிறப்பு சட்டத்தை விலக்கி கொண்டார். அந்த அம்மா வந்து இரோம் ஷர்மிலி என்னன்னா, நீங்க வந்து எங்களை வந்து ஏதோ தேச விரோதிகளாக ஆக்கி விடுகிறீர்கள், வடகிழக்கு மாநிலங்களை இந்தியாவிற்கு எதிரான ஒரு எங்களை வந்து வேற விதமா பாக்குறீங்க அப்படிங்கிறது ஒரு வகையில் அது நியாயம். அது வந்து நீக்கிட்டாங்க. அதுல பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, வடகிழக்கு மாநிலங்கள்ல அஸ்ஸாமை தாண்டி எங்கேயுமே வந்து வேற எங்கேயுமே ரயிலே கிடையாது, ரயில்வே கனெக்ஷன். பல வருஷங்கள் ரயில்வே கனெக்ஷன் இல்லை. மோடி கனெக்ஷன் எல்லாம் வந்து ஏற்படுத்தி டெவலப்மெண்ட், காலேஜஸ், நிறைய யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் கொண்டு வந்து இப்போ மோடியுடைய பீரியட்ல அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த 10 வருஷத்துக்கு மேல அதெல்லாம் வந்து இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் 7 சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லி நிறைய டெவலப்மெண்ட் வந்து, இது வந்து ஒரு, அதாவது இந்தியாவுடைய அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய செக்யூரிட்டிக்கு ரொம்ப முக்கியம். அந்த சிக்கன் ஸ்னெக்குன்னு இருக்க குறுகிய பகுதி, அந்த பங்களாதேஷுக்கு, அதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ். இது பண்ணியிருக்காங்க. மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சட்டம் போனதுனால பார்த்தீங்கன்னா மணிப்பூர்ல மறுபடியும் கலவரம் வர்றதுக்கு ஒரு காரணம் அந்த சட்டம் இருந்திருந்தால் வந்திருக்காரு. இந்த கூக்கி மைத்தி 2 இனங்களுக்கு நடுவில். சரி, இந்த சட்டத்திலையுமே ஒரு ஆக்ஷன், எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் காட் அ ரியாக்ஷன். இப்போ எதுக்காக சொல்றோம்னா, இந்த 16 வருஷம் இருந்ததுக்கே வந்து காங்கிரஸ் ஆட்சியில் நடந்தது. இப்பொழுது மோடி ஆட்சியில் 16 நாள் அந்த சோனம் வாங்சுக்கு பின்னால பாத்தீங்கன்னா எங்க இருந்தோ வெளிநாட்டுல இருந்து அவருக்கு பணம் வருது. அப்போ இவருடைய அந்த
அவர் என்ன கேட்கிறாரு? அவருக்கு ஒரே கோரிக்கை தான், தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணும். சோனம் வாங்சுக்கும் தர்மேந்திர பிரதானுக்கும் அப்படி என்ன ஒரு பெரிய பகைமை இருக்கு? நீங்க நீட் தேர்வு விஷயத்துல நடவடிக்கை எடுக்கல, சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னா நியாயம், அந்த போராட்டம் நியாயம். ஆனால் அது இல்ல, எடுக்கிறதுக்கு முன்னால ஒரு கால் போராட்டம் பண்ணியிருந்தா கூட நாங்க போராட்டம் பண்ணோம், அதனால தான் எடுத்தாங்கன்னு சொல்லலாம். அதெல்லாம் முடிஞ்சு நீட் தேர்வு ரீ எக்ஸாம் நடந்து நல்லபடியா முடிஞ்சது, ஒன்றும் லீக்கேஜ் இல்லை, கிட்டத்தட்ட ரிசல்ட் வர டைம். அது மாதிரி வரும்பொழுது இந்த போராட்டம் என்பது, இதுல ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வந்து சோசியல் மீடியால எல்லாம் வந்திருக்கு நிறைய பேர், தமிழ்நாடு வரைக்கும். ஏன் தமிழ்நாடு வரைக்கும் சொல்றோம்னா, டெல்லியில எங்கேயோ நடக்குதுன்னு நினைக்கிறோம். என்னன்னா, அன்னோன் சோர்சஸ்ல இருந்து நீங்க சோனம் வாங்சுக்க சப்போர்ட் பண்ணி மோடி அவர்களை எதிர்த்து மோடியை ராஜினாமா செய்யணும் அப்படின்ட்டு, மோடி அமித்ஷா அப்படின்னு சொல்லி நீங்க ரீல்ஸ் போட்டா அதை அப்லோட் பண்ணீங்கன்னா 50,000 ரூபா உங்களுக்கு அனுப்பப்படும். அதை ட்விட்டர்ல போட்டீங்கன்னா, மெசேஜா போட்டீங்கன்னா 20,000. இது யார் அனுப்புறா? அதே மாதிரி இந்த திப்கே, அபிஜித் திப்கே இப்ப என்ன சொல்றாருன்னா, நேற்று இந்த கலவரெல்லாம் நடந்த போது 115 காவல்துறை, அதுல 8 பேர் உயர் அதிகாரிகள் மண்டை உடைஞ்சு ரத்தம் எல்லாம் கல்லாலெல்லாம் அடிச்சு காயம், போராட்டக்காரர்கள் 60 பேர் காயம். நான் வந்து போராட்டக்காரர்களை குறைத்து மதிப்பில்லை, 115 பேர் வந்து போலீஸ்காரர்கள் காயம் என்றால் என்ன அர்த்தம்னா ரொம்ப பொறுமையா இருந்திருக்காங்க, டாலரண்டா இருந்திருக்காங்க. அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் 60ன்றது 600 பேர் காயமா இருந்திருக்கும். அதே மாதிரி அந்த இதெல்லாம் வந்தது இல்லையா, அந்த 50,000 ரூபா 20,000 ரூபா ரீல்ஸுக்கு எல்லாம் தர்றேன்னு. அதே மாதிரி என்ன வந்ததுன்னா, அதெல்லாம் வந்து இப்போ டைம்ஸ் நவ், ரிப்பப்ளிக் எல்லாத்துலயும் வந்து அது வெளியில வந்திருக்கு. அதுல என்ன வந்திருக்குன்னா, அட்லீஸ்ட் 2 or 3 people should get killed, arrange for that, then only மோடிஸ், அதாவது மோடி ஆட்சியை கவிழ்க்க முடியும். பிரஷர் அதிகமா கொடுக்கறதுக்கு, பிரஷர் அழுத்தம் அதிகமாகும். அப்ப என்ன அர்த்தம்னா, போலீஸ்காரன் அடிச்சு கொள்ளலன்னா பரவாயில்ல, நீங்களே கூட ஏதாவது ஏற்பாடு பண்ணி உண்டாக்குங்க, ஒரு 2 பேரை வந்து தீர்த்து கட்டுங்க. அரசியல்ல போனா இந்த மாதிரிலாம் நிறைய வரும். இவங்களே 2 பேரை வந்து போட்டு போலீஸ்காரன் கொண்டுட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த வீடியோல காமிக்கிறாங்க, RAFன்னு சொல்லுவாங்க, இந்த ரேபிட், அவங்க இந்த அட்டாக் ஃபோர்ஸோ நம்ம பேர், அந்த RAF. அதுல ஒரு போலீஸ்காரரை ஒரு 25-30 பேர் சேர்ந்து நெஞ்சில ஏறி மிதிக்கிறாங்க, அடிக்கிறாங்க. போலீஸ்காரனா தான் அவனும் மனுஷன் தான், அவனோட பணியை செய்யறான். இதெல்லாம் நடந்திருக்கு. இப்ப அந்த திப்கே என்ன சொல்றாருன்னா, அடிப்பட்டவங்க மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து லீகல் எய்டுக்கு ஏதாவது வேணும்னா நான் பணம் தர்றேங்கிறார். இந்த திப்கே உடைய பின்னணி ஆராய்ஞ்சா ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்துல இருந்து வரவர். இத்தனை பேருக்கு வந்து ஒரு லாயர் வச்சாலே ஒரு கேஸுக்கு 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா ஆகும். நீ நிறைய பேருக்கு 50 பேர் 60 பேர் 100 பேருக்கு நீங்க பணம் தரீங்கன்னா உங்களுக்கு எங்க இருந்து பணம் வருது? இதெல்லாம் வந்து ஒரு சந்தேகத்திற்குரிய அளவுக்கான ஒரு விஷயங்கள் தான் நடந்திருக்கு. இதுல நடக்கும்போது ஏற்கனவே பாத்தீங்கன்னா, இந்த விவசாயிகள் போராட்டம் நடந்துச்சு சில வருஷங்களுக்கு முன்னாடி. இந்த சம்பு பார்டர்னு சொல்லுவாங்க, டெல்லிக்கும் பஞ்சாப் ஹரியானா அந்த பார்டருக்கு பேர் சம்பு பார்டர். அந்த பார்டர்ல வந்து 1 வருஷம் வந்து விவசாயிகள் உட்கார்ந்து போராட்டம் பண்ணாங்க. டிராக்டர்லாம் வச்சுக்கிட்டு அங்கேயே வந்து அந்த சப்பாத்தி எல்லாம் அந்த குடும்பத்தோட உட்கார்ந்து பண்ணாங்க. இப்ப என்ன சொன்னாங்கன்னா, விவசாயிகள் எல்லாம் 1 வருஷம் ரோடுக்கு வந்துட்டாங்க. அந்த வருஷம் பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா கோதுமை விளைச்சல் வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாவே இருந்தது. ஆமா, அதுவும் கரெக்ட். அப்போ உண்மையான விவசாயிகள் வந்து இந்த போராட்டத்துக்கு வரல. வந்திருந்தா அங்க எப்படி விளைச்சல் வரும்? அப்ப வந்தவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த புரோக்கர்ஸ், அதாவது விவசாயிகள்கிட்ட வாங்கி கொண்டு போய் FCIயோ இல்ல மற்ற மாநில இதுக்கோ வந்து புரோக்கர் கமிஷன் வாங்கிட்டு அங்க அதிகாரிகளுக்கு ஏதாவது லஞ்சம் கொடுக்கணும், ஒரு மூட்டைக்கு விடணும். இப்ப கூட தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா, ஒரு தாவேகா வந்ததுக்கு அப்புறம் அமைச்சர் CTR நிர்மல்குமார் எங்கேயோ விசிட் பண்ணும்போது, அவரால் யாரோ ஒரு அமைச்சர் விசிட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, ஒரு நெல் மூட்டைக்கு 50 ரூபா லஞ்சம் வாங்கப்படுகிறது, சில இடங்கள்ல 75-76 ரூபா வாங்கப்படுகிறது. தெரிஞ்சு அவங்களாம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 1-2 இடத்துல நடவடிக்கை எடுத்தா கொஞ்சம் பயம் வரும் மற்ற இடத்துல. அப்போ இது வந்து இந்த ஊழல்ங்கிறது வந்து ஊறி போன ஒரு விஷயமா இருக்கு.
அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சமயத்துல ஒரு வருஷமா விவசாயிகள் வந்து ரோட்ல உட்கார்ந்துருந்தாங்கன்னா அங்க யார் விவசாயம் பண்ணா? அப்போ விவசாயம் பண்றவனுக்கும் ரோட்ல வந்து உட்கார்ந்தவனுக்கும் சம்பந்தம் இல்லை. இவங்கெல்லாம் புரோக்கர்ஸ். இல்லை, எதுக்காக இதை வந்து இப்போ மறுபடியும் நினைவுபடுத்துறேன்னா, இதே சமயத்துல ஜந்தர் மந்தர்ல இந்த நீட் தேர்வு விஷயமா போராட்டம் நடக்கும்போது நேத்துக்கு ஷம்பு பார்டர்ல விவசாயிகள் திடீர்னு ஏதோ சம்மந்தமே இல்லாம விவசாயிகள்னு கோரிக்கை வச்சு போராட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. இதே மாதிரி இந்த ஷஹீன் பாக்னு ஒண்ணு நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா இஸ்லாமிய பெண்கள் பர்தா போட்டுக்கிட்டு ஒரு கூட்டமா ஒரு 1000 பேர் 2000 பேர் வந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க. அதுலதான் கண்டுபிடிச்ச போது பர்தா போட்டுக்கிட்டு பண்றதுல சில பேர் ஆண்களும் பர்தா போட்டுக்கொண்டு பெண்கள் போல அதுல உட்கார்ந்து இருந்தாங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. எல்லாருமே அப்படிதான் சொல்லல, கொஞ்சம் பேர் அப்படியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய அந்த மோட்டிவ் வந்து கொஸ்டினபிள் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து இது நடந்திருக்கு. இது வந்து மெதுவாக எல்லா இடங்களிலும் பரவுகிறது. ஹைதராபாத்ல பரவி இருக்கு. ஹைதராபாத்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது தெலுங்கானா காங்கிரஸ் ஆட்சி. நேற்று ஒரு இதுல பெரிய தமாஷ் என்னன்னா, எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்னா இருக்கும்னு பார்த்தா இதுல கூட ஒன்னா இருக்க மாட்டேன்றாங்க. மோடி ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று அதை நினைச்சுதான் இப்ப பண்றாங்க. தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக பண்ற அளவுக்கு அவர் வந்து ஒரு பெரிய ஒரு சின்ன புள்ளி அவரு பாஜக. அவங்க ஏன் அப்படி ஒரு சின்ன புள்ளி எடுத்துக்கணும்? அவங்களுடைய நோக்கம் பெருசா இருந்தானா? இல்ல, அதாவது அவங்க என்னன்னா முதல்ல இதை கேட்பாங்க. இப்போ அடுத்தது தர்மேந்திர பிரதான் வந்து ராஜினாமா செய்ய சொல்லலாம்னு சரின்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, மோடி வந்து பிரதமர் மோடி மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும்னு ராகுல் காந்தி சொல்றாரு. சீக்கியர்களை வந்து எவ்வளவு பேர் போராட்டத்துல டெல்லியில அந்த காலத்துல இந்திரா காந்தி இறந்து போனோன்னு பல பேர் கொல்லப்பட்டார்களே, காங்கிரஸ்ல யார் வந்து மன்னிப்பு கேட்டா? அது மாதிரி பல விஷயங்கள். இதுல ஒன்றும் நீட் தேர்வுல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கு அதுக்கு என்ன மன்னிப்பு கேட்கறது என்ன? அதுக்கு என்ன ரெக்டிபிகேஷனோ அதை பண்ணிட்டாங்க. மறுபடியும் அப்படி நடந்ததுன்னா நீங்க ஏன் நடந்ததுன்னு கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. தர்மேந்திர பிரதான கூட என்னை பொறுத்த வரைக்கும் தர்மேந்திர பிரதான இவங்க இந்த சூட்ல வந்து ராஜினாமா பண்ணா அது ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் இதுவா இருக்கும், அவர் செட்பேக்கா இருக்கும்ன்றதுனால ஒரு 10 நாள் பொறுத்து அவரை வந்து இலகா மாத்திருவாங்க. இல்லைன்னா அவரை ராஜினாமா பண்ண சொல்லி ஒரு 6 மாசத்துக்கு கட்சி வேலையை பாருன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் ஒன்றும் தர்மேந்திர பிரதான் வந்து என்ன சொல்றது, அவரை வந்து தவிர்க்கவே முடியாது, அவரை வந்து கழட்டி விட முடியாதுலாம் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா அவன் உண்மையிலேயே வந்து நல்ல ஹைலி எஜுகேட்டட் திறமையானவர்னு சொல்றாங்க. கீழே லீக் ஆச்சுன்றதுனால அவருக்கு திறமை இல்லைன்னு சொல்லிட முடியாது. அந்த என்டிஏ உடைய நிர்வாகத்துல ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. அதுதான் இப்போ சரிப்படுத்திட்டு வராங்க. இப்ப பாத்தீங்கன்னா தமாஷ் வந்து அந்த விவசாயிகள் எப்படி கரெக்டா இந்த சமயத்துல பார்டர்ல வந்து அந்த அதே ஷம்பு பார்டர்ல வந்து உட்காடுறாங்க. அப்போ ஏதோ ஒரு அயல் நாட்டு சக்தி, இந்தியாவிற்கு எதிரான ஒரு சக்திகள் எங்கிருந்தோ வெளியில் இருந்து இந்த போராட்டங்களை தூண்டி விடுகிறார்கள், அதற்கு ஃபண்டிங் பண்றாங்க. இல்லைன்னா இவ்வளவு பேர் ஒன்னா சேர்றதுக்கு இவங்களுக்கு சாப்பாடு போடுறது, அதை பண்றது, இது உங்களுக்கு லீகல் எக்ஸ்பென்சஸ் கொடுக்குறேன்னு யாரோ ஒரு மிடில் கிளாஸை சேர்ந்த திப்கே சொல்றது, இதெல்லாம் எப்படி நடக்கும்? இந்த சோனம் வாங்சக் வந்து எதேச்சியாக அவருடைய மனைவி வந்து அமெரிக்கனா இருந்து அங்கிருந்து வந்து ஒரு என்ஜிஓக்கு கூட இருந்துட்டு போய் ஃபோர்டு ஃபவுண்டேஷன்ல இருந்து பணம் வந்தது, இது எல்லாமே வந்து அதாவது எதேச்சியாக நடந்ததாக கருத முடியாது. அப்ப இதுக்கு பின்னால ஒரு பெரிய சக்தி இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று இதை ஒரு காரணமாக பயன்படுத்தி ஒரு பெரிய கலவரம். கொஞ்சம் முன்னால யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா நேபாளில் இதே மாதிரி தான் நடந்தது, மாணவர்கள் மூலமாக கலவரம். ஸ்ரீலங்கால நடந்தது. பங்களாதேஷ்ல யூனுஸை வச்சு இப்படிதான் கலவரம் பண்ணி ஷேக் ஹசீனாவை வந்து கொலை பண்ற அளவுக்கு போய் அவங்க இந்தியா தான் அவங்கள தப்பிக்க வைத்து இங்க வந்து இவ்வளவு நாள் இங்கதான் இருக்காங்க, திருப்பி போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பல நாடுகள்ல வந்து இந்த மாதிரி கலவரம் வந்து தூண்டப்பட்ட கலவரமாக இருக்கு. அதாவது எங்கிருந்தோ செயல்படுத்தக்கூடிய ஒரு, அதே மாதிரி இந்தியாலையும் கொண்டு வரணுங்கிற ஒரு மோட்டிவ் வந்து தெரியுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து போலீஸ்ல வந்து டிஜிபி யாரு அவங்க சம்பந்தப்பட்டவங்க கூப்பிட்டு ஒரு உயிர் கூட இதுல நஷ்டமாகக்கூடாது, ஏன்னா ஒரு உயிர் நஷ்டமானாலும் அதை வைத்து அரசியல் அழுத்தம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னதுனாலதான் போராளிகள்ல 60 பேர் காயம்பட்டாலும்
போலீஸ்ல வந்து 115 பேர் காயம், 8 எஸ்பி லெவல், டிஐஜி லெவல்ல 8 பேருக்கு வந்து ரத்த காயம். நார்மலா பாத்தீங்கன்னா போலீஸ்ல ஒரு கான்ஸ்டபிள் மேல கையை வச்சாலே அவங்க வித்தியாசமா ரியாக்ட் பண்ணுவாங்க, ரொம்ப அக்ரெசிவா ரியாக்ட் பண்ணுவாங்க. இதை பொறுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அப்போ மத்திய அரசு வந்து இந்த மோட்டிவை புரிந்து கொண்டு நம்ம இந்த சமயத்துல கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா டீல் பண்ணணும்னு வந்திருக்காங்க. பாராளுமன்றத்தில் விவாதம் பண்ணணும்னு சொன்னாங்க, விவாதம் பண்றேன்னு சொல்லிட்டு அவரு கிரண் ரிஜிஜு அவர்கள் விவாதம் பண்ணலாம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த விவாதத்துல வந்து டைம்லாம் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது, எவ்வளவு நேரம் வேணாலும் விவாதம். அதாவது ஒரு கோரிக்கை சரின்னு சொன்னா அடுத்தது வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறது அப்படிங்கிற மாதிரி. ஒரு சந்தேகம் இருக்கு சார். நீங்க வந்து இந்த கலவரம் தூண்டப்படுகிறது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதுக்கு வந்து ஃபண்டிங் வந்து இந்தியாவை தாண்டி அயல் தேசத்துல இருந்து வரா மாதிரி இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க சொன்னீங்க. இது வந்து நம்ம நாட்டுல இருக்கிற மற்ற அரசியல் கட்சிகள் எப்படி பாக்குறாங்க? ஏன்னா இப்ப தமிழ்நாடு வரைக்கும் பரவி இருக்கிற போது தமிழ்நாட்டை ஆடுறது தாவேகா, மத்திய அரசை எதிர்த்து குரல் கொடுக்கிற போது அது பாஜக. இங்க குரல் கொடுக்கறவங்க இந்த ஊர் பிரச்சனைகளை அதுல சேர்த்துப்பாங்களா? இந்த ஊர்ல நான் அதை எதிர்கட்சிகளை பத்தி பேச வரும்போது பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி என்ன பண்ணாரு, மற்ற எதிர்கட்சிகளோட எதிலுமே ஒரு கோஆர்டினேட் பண்ணாம அவரும் பிரியங்கா காந்தி நேற்று பிரதமருடைய வீட்டு அருகில் சென்று ஒரு தாரணா பண்ணாங்க. அது பிரதமர் வீட்டுக்கிட்ட போறதே ஒரு வம்பு பண்ணணும் தான் போறது. ஏன்னா அதெல்லாம் சென்சிட்டிவ் ஏரியா, செக்யூரிட்டி ஜோன்ல வந்து நாட் அலவுட். அதுவும் முன்னறிவிப்பு இல்லாம போராட்டம் பண்றது. அங்க போய் போராட்டம் பண்ணும்போது அவருக்கு தெரியும் கைது பண்ணுவாங்கன்னு, கைது பண்ணி அவரை குண்டு கட்டா தூக்கி போட்டாங்க. அவருக்கு மூக்குல ரத்தம் வந்தது, மூக்குல கீறிடுச்சு, இதை வழக்கமா ஏதோ சொல்றாங்க. ரைட்டு, 4 பேர் தூக்கி கொண்டு போய் போடும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல கீறி இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். ஒன்றும் பெரிய இந்த ஆஸ்பத்திரி போற காயம் இல்லை. அவர் 2-3 மணி நேரம் பொறுத்து அவரை ரிலீஸ் பண்றாங்க. அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துறதுக்காக தான் அவர் இந்த மாதிரி போய் வந்து தாரணா பண்ணதை யாரு வந்து ஆட்சேபனை பண்ணி விமர்சனம் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பக்கம் கெஜ்ரிவால் அவர்கள், ஆம் ஆத்மி, காங்கிரஸ் சுயநலமாக செயல்படுகிறது, காங்கிரசும் பிஜேபியும் சேர்ந்து நாடகம் நடத்துகிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. அகிலேஷ் யாதவ் வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து அகிலேஷ் யாதவும் காங்கிரஸுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு இந்த விஷயத்துல. அதாவது அவங்களும் எதிர்க்கிறாங்க, அந்த போராட்டத்துல கலந்து கொள்றாங்க. அதுல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கேசி வேணுகோபால் காங்கிரஸும் அகிலேஷ் யாதவும் முட்டிக்கிட்டு அரசியலை பத்தி எனக்கு நீ சொல்ல வேண்டியதில்லை, உனக்கு நான், அதாவது உன்னோட நான் சீனியர், என்னோட நீ சீனியர்னு, அதாவது எதிர்கட்சிகளுக்குள்ள ஒரு அந்த இணக்கம் இல்லை. அந்த பக்கம் மம்தா அவர்கள் வந்து ஏற்கனவே ரொம்ப நொந்து நொடிச்சு போயிருக்காங்க, அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இருக்க. நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தாவேக அரசு நேற்று எழும்பூர்ல இன்னைக்கு 2 நாளும் போராட்டம். இந்த போராட்டத்தில் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி தமிழ்நாட்டுல வந்து போராட்டம். இங்க யார் இருக்கா? காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு தமிழ்நாட்டுல யார் தலைவர், யார் நிர்வாகி? அப்படி ஒண்ணு, அது வெறும் ஒரு டிஜிட்டல் இதுல ஃபாலோயர்ஸ் தானே தவிர ஒரு பதிவு பெற்ற கட்சியோ அமைப்போ உருவமோ இல்லை. சேதாப்பேட்டையில் இன்னைக்கு காலையில கூட அந்த போராட்டம் நடக்கும்போது நான் தாண்டி தான் வந்தேன். யார் உட்கார்ந்துருக்காங்கன்னு பார்த்தா கம்யூனிஸ்டுகள் தான் உட்கார்ந்துருக்காங்க, சிபிஐ சிபிஎம். அவங்க எதுவாக இருந்தாலும் போராட்டம்னா மூல கம்யூனிஸ்ட் வந்துருவாங்க, எதுக்குன்னு கூட அப்புறம் வந்து கேட்டுப்பாங்க. போராட்டம்னா வந்துருவாங்க, அதுக்கப்புறம் மெதுவாக வந்து 1 hour கழிச்சு எதுக்காக போராட்டம்னு கேட்டுப்பாங்க. அது இந்தியாவில் கம்யூனிஸ்ட்னாலே அந்த போராட்டம் அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன், இமேஜ். அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல ரோட்ல வந்து முன்னறிவிப்பு இல்லாமல் போராட்டம் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்கெல்லாம் கைது பண்ணி மாணவர்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனா இன்னைக்கு மறுநாள் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது பண்ண உடனே தாவேக அரசு மீது விமர்சனம் திமுக, நீங்க மாணவர்கள் போராட்டத்தை தடுக்கிறீர்கள். உடனே என்ன பண்ணாரு இன்னைக்கு முதல்வர் விஜய், நாங்களும் வந்து நீட்டுக்கு எதிரானவர்கள் தான், நாங்க சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டோம், அந்த அமைச்சர் ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு. அதே சமயம் சாலையில உட்கார்ந்து அறிவிப்பு இல்லாமல் போராட்டம் செய்வது, பொதுமக்களுக்கு தொந்தரவு தருவது, அதனால கைது பண்ணோம். ஸோ அப்படி கொஞ்சம் இப்படி அப்படிமா வந்து அது ஒரு இது ஒண்ணு. ஏன்னா இங்க ஒரு கலவரம்னு வந்ததுன்னா அது தாவேக அரசுக்கு எதிராக வந்துடும், பாஜகவுக்கு எதிராக வராம தாவேக அரசுக்கு எதிராக எதிராசாக்குன்னு வந்துடும்.
இல்ல தமாஷ் என்னன்னா, ப. சிதம்பரம் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீட் தேர்வு வந்து ரொம்ப அநியாயமானது, அராஜகமானது. காங்கிரஸ் பீரியட்ல தான் வந்தது. அதை விட அவருடைய ஒய்ஃப் தான் அதை வந்து போராடி நீதிமன்றத்துல போய் அத நீட் தேர்வு வேணும்னு சொல்லி வெற்றிகரமா விவாதித்து பெற்றாங்க. வாதம் பெற்று வாதம் அதுவாவது கூட சொல்லுவாங்க அவங்க வந்து தொழில் முறையில வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர்னு. அவங்க இதெல்லாம் வந்து இப்போ அவர் ப. சிதம்பரம் அவர்கள் இப்போ அவர் தான் வந்து தாவேகாவோட கூட்டணியே சேரக்கூடாதுன்னு சொல்லி கடைசி நிமிஷத்தில் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணவரே அவர்தான். ஆனா வந்து தாவேகா ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் அந்த தோழமை கட்சிகள் கூட்டணி வந்த போது முதல்ல போய் காங்கிரஸ் சார்பா உட்கார்ந்ததும் ப. சிதம்பரம் தான். என்ன அரசியல், என்ன கொள்கை, ஒரு மாசத்துக்கு முன்னால என்ன கொள்கை, ஒரு மாசத்துல என்ன மாறிச்சு, 1.5 மாசத்துல 2 மாசத்துல, இப்படிப்பட்ட இதுல இப்போ ஒரு இது கூட வந்திருக்கு. ரிப்பப்ளிக் டிவில பாத்தீங்கன்னா ஒரு செய்தி போட்டிருக்காங்க. 20ஆம் தேதி அன்னைக்கு இது நடந்தது, கலவரம்லாம் நடந்தது. 17ஆம் தேதியே வந்து இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரத்துக்கு அங்கிருந்து டிராவல் அந்த அட்வைசரி வார்னிங், எச்சரிக்கை. அது பொதுவாக வந்து ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா, அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் இங்க வந்து இந்த நாட்டில் பயணம் பண்றவங்க கொஞ்சம் பத்திரமா இருங்க, உஷாரா கவனமா இருக்கணும்னு சொல்லி அது டிராவல் அட்வைசரின்னு வரும். 17ஆம் தேதியே வந்திருக்கு. அப்போ அர்னாப் கோசாமி என்ன கேட்கிறாருன்னா, அமெரிக்காவுக்கு 3 நாள் முன்னால எப்படி தெரிஞ்சதுன்னு ஒரு அது வேலிட் கொஸ்டின், லாஜிக்கலா கேட்கிறாரு. ஆமா, அவர் நியாயமான கேள்வி. அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, எங்களுடைய உளவுத்துறை வந்து சென்ஸ் பண்ணுச்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து சாதாரணமா அப்படிதான் பதில் சொல்லுவாங்க. அது சரி. ஆக நம்ம என்ன சொல்றோம்னா, இது வந்து ஏதோ ஒரு ஸ்பான்டேனியஸ் போராட்டமா தெரியல. இதுக்கு பின்னால ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, பேக்கிங் இருக்கு, ஃபண்டிங் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டில் வந்து தாவேக அரசு வந்து இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, திமுக அந்த சோனம் வாங்செக் உண்ணாவிரதம் இருக்கும்போது ஆராசா போய் அவரை போய் விசாரிச்சுட்டு வந்தார், மரியாதை நிமித்தம் ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தார். ஏன்னா அது மோடி அரசுக்கு எதிராக அப்படிங்கிறதுனால அது ஒரு பதிவு. ஸோ இது எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையான மாணவர்கள் போராட்டமான்னு கேட்டா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா ஒரு சில மாணவர்கள் இது புரியாம அதுல வந்து ஈடுபடலாம். யார் இதுக்கு பின்னால ஒரு மாணவர் பேட்டியே கொடுத்துருக்காரு. நான் வந்து ஏதோ 630 மார்க் வாங்கினேன் நீட்ல, என்னால் பாஸ் பண்ண முடியல, அந்த வருத்தத்தில் நானும் போராட்டத்துக்கு போனேன். ஆனால் அங்கே உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது மாணவர்கள் போராட்டம் இல்லை, இது மிகப்பெரிய வேற ஏதோ ஒரு சதி திட்டம் தெரிஞ்சு நான் பயந்து போய் நான் வெளியில வந்துட்டேன்னு வந்து வீடியோவில் பேசியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய அது அது உண்மையா இருக்கலாம் அவர் சொல்லக்கூடியது. ஏன்னா இது ஒரு சாதாரணமா அவர் ஒன்றும் பிஜேபிக்காரர்லாம் ஒன்றும் தெரியல, சாதாரண மாணவராக தான் தெரியறாரு. அந்த மாதிரி வரும்போது இப்ப தாவேகாவுக்கு வந்து இந்த இது மட்டும் பிரச்சனை இல்லை, இன்னொரு பிரச்சனை தலைவலி ஒண்ணு. இந்த நீட் தேர்வுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லாம ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கு. காவிரி நீர்ல வந்து டெல்லியில இன்னைக்கு நடந்த மீட்டிங்ல கர்நாடகா வந்து எங்களுக்கு தண்ணீர் வரத்து போக்கு குறைவாக இருக்கு, அதனால நாங்க அந்த ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு ஆணையம், அந்த நதிநீர் தீர்ப்பாயம் ட்ரிபியூனல், அவங்க இது பிரகாரம் 175 டிஎம்சி என்னமோ கொடுக்கணும் ஒரு வருஷத்துக்கு. அதுல இவ்வளவு பகுதி இப்போ இவ்வளவு ரிலீஸ் பண்ணணும் இந்த பீரியட்லன்னு இருக்கு. எங்களால பண்ண முடியாது கட்டாயமா, நீ என்ன வேணா பண்ணிக்க, எங்கிட்டயே தண்ணி இல்லைங்கிறாங்க. இப்ப தாவேகாவுக்கு என்ன பிரச்சனை? காங்கிரஸ் 2 மந்திரி உள்ள இருக்காங்க இவங்களுடைய ஆட்சியில. இப்ப காங்கிரஸ் அங்க உள்ள DK சிவகுமார் அவர்கள் தலைமையிலான கர்நாடக அரசு, அப்போ இந்த காங்கிரஸ் அங்க போய் பேசி எங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுக்கணும்னு இங்க உள்ள விவசாயிகள் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. திமுகவே அதே கேட்கும். இவ்வளவு நாள் அந்த பக்கம் பேசி இந்த திமுக காங்கிரஸோடு சேர்ந்து ஒரே கூட்டணி, இப்ப என்ன காங்கிரஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்றதுனால ஏன் காங்கிரஸ் சும்மா இருக்கிறது, காங்கிரஸ்காரர்கள் என்ன செய்கிறார்கள், அதே திமுக இப்படி மாத்தி கேட்பாங்க. இப்ப தாவேகாவுக்கு இந்த மாதிரி சில, அதாவது இந்த புதிய இந்த காவிரி ரூபத்துல ஒரு புதிய தலைவலி இந்த காங்கிரஸ் நடுவில் இருக்கிறதுனால இது ஒண்ணு வந்திருக்கு. அதாவது தாவேகாக்கு நிறைய தலைவலிகள். அதான் நான் வந்து சொல்றது, நீங்க வந்து
அதிமுகவுக்கு தான் தலைவலி, நிறைய பேர் அதை விட்டுட்டு போறாங்க, இன்னும் விட்டுடுவாங்க போல இருக்கு. திமுகல இருந்து கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. திமுகல அந்த ஊழல் வழக்குகள்லாம் இப்ப செந்தில் பாலாஜி கூட இன்னைக்கு வந்து காலையில வழக்கு இன்னைக்கு வந்துச்சு. நான் ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலன்னா அந்த நிபந்தனை ஜாமீன்ல என்னை வேறு வழக்குக்காக கைது பண்ணிடுவாங்க, அது பண்ணக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போடுங்க. அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, முதல்ல நிபந்தனை ஜாமீன் ஒத்துழைக்கிறேன்னு சொல்லி கேட்டல, நீ போய் அங்க போய் ரிப்போர்ட் பண்ணவே இல்லை, ரிப்போர்ட் பண்ணாமையே என்னை வேற வழக்குக்காக கைது பண்ணுவாங்க, நீங்க வந்து ப்ரொடெக்ஷன் கொடுன்னு கேட்கறது நியாயம் இல்லைன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. செந்தில் பாலாஜிக்கு எதிராக, அவருடைய தம்பிக்கு எதிராக அது வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது. ஸோ அப்ப திமுகவுக்கு பல விஷயங்கள தலைவலி, ஏவாவேலு இந்த மாதிரி ஒன்னொன்னா தலைவலி நிறைய இருக்கு. தாவேக்காக்கு எல்லாரையும் விட அதிகமா தலைவலி. ஏன்னு கேட்டா, நீங்க இப்ப இந்த சபரிவர்மன் நம்ம பேசணும், அந்த மூணு பாக்கெட் குட்கா ஏதோ பான்பரை வச்சு தானே அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு, அவருக்கு போய் அரசு வேலை கொடுக்குறேன்னு அவர் குடும்பத்துல. அரசு வேலைங்கிறது எதுக்குதான் கொடுக்கறதுன்னு இல்லை, கட்சி விழான்னு சொல்லி விஜய் அவர்களை பார்ப்பதற்காக அப்போது நடிகராகவும் அரசியல்வாதியாகவும் வந்த கரூர்ல வந்த போது அதுக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம்? நாளைக்கு இன்னொரு நடிகர் ஒரு விழா, நடிகரோ நடிகோ ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க, அதுல ஒரு நெரிசல் வருது, இல்ல ஒரு கோவில் திருவிழா வருது, பல கோவில் திருவிழாக்கள்ல நெரிசல் வருது, கும்பமேளா ஆரம்பிச்சு மகாமகம் வரைக்கும் நடந்திருக்கு. அவங்களுக்குலாம் அரசு வேலை கொடுப்பீங்களா? அப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு மதத்துல கேட்டீங்கன்னா மற்ற மதங்கள்ல கேட்பாங்க. இப்படி இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்ப என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான்னா, யாரோ ஒரு சபரிவர்மன் 3 பாக்கெட்டோ 10 பாக்கெட்டோ அந்த பான்பராக வச்சிருந்தாருன்னு அவர் அடிச்சே கொண்டுட்டீங்க காவல்துறையில. குட்கா வழக்கு நிலுவையில் உள்ள விராலிமலை அதிமுக விஜயபாஸ்கர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரை கூட்டு மடியில வச்சிருக்கீங்களே, உங்க கட்சியில சேர்த்திருக்கீங்களே, அவர் மீது குட்கா வழக்கு மாதம் பல லட்சம் ரூபாய், அவரு அப்பொழுது இருந்த டிஜிபி TK ராஜேந்திரன், அப்ப இருந்த கமிஷனர் போலீஸ் இவர் வந்து ஜார்ஜ், இவங்க பேரெல்லாம் வழக்கு நிலுவையில் இருக்கு, அவரெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். அவரெல்லாம் உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டீங்க, இடைத்தேர்தல் ஆணையமா வாய்ப்பு கொடுக்குற மாதிரி தெரியுது. இந்த 3 பாக்கெட் 10 பாக்கெட் யாரோ கடையில வச்சு பொட்டி கடையில் வித்தவனெல்லாம் வந்து கூப்பிட்டு வச்சு அடிச்சு அவனை வந்து ஆளையே காலி பண்ணிட்டீங்க. அப்போ நீங்கள் போதைக்கு எதிரான நிலை என்பது இதுதானா? கோடிக்கணக்கில் குட்கா தமிழ்நாடு முழுக்க டீல் பண்ணவங்க எல்லாம் நீங்க என்கரேஜ் பண்ணுவீங்க, 3 பாக்கெட்டோ 10 பாக்கெட்டோ வித்த ஒரு பொட்டி கடையில வித்தவனை வந்து இப்படி பண்ணிட்டீங்களே, இப்படிங்கிற கேள்வி தாவேக அரசை நோக்கி வைக்கப்படுகிறது, மீடியாவாலையும் வைக்கப்படுகிறது, பொதுமக்களாலையும் வைக்கப்படுகிறது. சார், இன்னொன்னு உங்கள்கிட்ட கேட்கணும், இந்த சிஜேபி பத்தி. இப்போ அண்ணாமலை வந்து இந்த நீட்டு முறைகேடு நடந்தபோது அவர் ரொம்ப அழுத்தமா வந்து எதிர்ப்பை தெரிவிச்சாரு, இது நடக்கக்கூடாது. அப்புறம் வந்து தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு வந்து ஏர்லிஃப்ட் பண்ணும்போது இவ்வளவு கடுமையான விஷயங்கள் நடக்கணுமா, அதாவது மாணவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தினாரு. இப்ப சிஜேபி இந்த ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு இருக்கிறப்பது கூட அவர் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு இந்த மாதிரி நீட்டை பத்தி. அதை பத்தி என்ன உங்க கருத்து என்ன சார்? என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையோடைய நிலைப்பாடு கொஞ்சம் இரட்டை நிலைப்பாடாக எனக்கு தெரிகிறது. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, முதல்ல என்ன சொல்றாரு, இந்த நீட் விஷயத்துல நடக்கிற போராட்டம் மாணவர்களுடைய போராட்டத்தை வந்து வேற யாரோ ஹைஜாக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்கிறாரு. வேற யாரோன்னு சொல்லும் போது எதிர்கட்சிகள்னு சொல்லலாம், இல்ல வேற அயல்நாட்டு சக்திகள், இல்ல இந்திய இறையாண்மைக்கு எதிரான சக்திகள்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா நம்ம சொன்ன பின்னணி எல்லாம் வச்சு சொல்றோம். அதே சமயத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நீட் தேர்வு என்பது அதாவது கிட்டத்தட்ட மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது முதல் தடவை இப்பதான் சொல்றாரு. பாஜக மாநில தலைவராக இருக்கும் பொழுது நீட் தேர்வை முழுமையாக ஆதரித்தவர் அவர். ஆமா, இப்பொழுது ஏறத்தாழ ஒரு எதிர்ப்பு குரலில் பேசுகிறார். இந்த எதிர்ப்பு குரல் என்ன குரல்னு பாத்தீங்கன்னா, அதுல திராவிட வாசனை வருகிறது. அதாவது தமிழ்நாட்டுல எதுவா இருந்தாலும் உங்களுக்கு பாப்புலாரிட்டி வேணும்னா நீங்க மத்திய அரசை எதிர்க்க வேண்டும், ஒன்றிய அரசை எதிர்க்க வேண்டும். அப்பதான் தமிழ்நாட்டுல அந்த வார்த்தையை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்களே. இல்ல, அப்படி சொன்னாதான் புரியும் அவங்களுக்கு. அப்படி சொல்லி சந்தோஷப்பட்டுப்பாங்க ஒன்றிய அரசுன்னு. அதேதான் நான் கூட நிறைய நிகழ்வுல கேட்பேன். அப்ப மாநில அரசுங்கிறத கூட வந்து நம்ம வந்து இந்த பல மாவட்டங்களின் ஒன்றியம்னு சொல்லலாமா? யூனியன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் தானே.
அது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொன்னா இந்தியா வந்து நெவர் கால்ட், இட் இஸ் ஆல்வேஸ் கால்டு ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா. சோ இப்படி ஒரு நிலைப்பாடு அண்ணாமலை எடுக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? இல்ல, அவர் வந்து அவருடைய அரசியல் பாதையை வந்து வகுத்து கொண்டிருக்கிறார். அதாவது பிஜேபியின் பி டீம் என்று யாரும் சொல்லிவிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து, அதாவது அண்ணாமலைக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக சொல்றாரு. அது நம்ம அப்படி வந்து அவர் கட்சியை இன்னும் கொஞ்சம் வேகமா வளர்க்கலாம் அப்படின்னு சில பேர் வந்து சொல்றாங்களே. அவர் கட்சியை இயக்கத்தை ஆரம்பிச்சாரு, வீத லீடர்ஸ் அதெல்லாம் கரெக்ட். அதை வந்து இன்னும் ஒரு அரசியல் அமைப்பா அவர் ஏன் மாற்றத்துக்கான முயற்சி சரியா எடுக்க மாட்டேங்கிறாரோ அப்படின்னு சில சந்தேகம் எழுப்புறாங்களே. இல்ல, வேகமா வளர்க்க கூடாதா நீங்க கேட்டீங்க ரொம்ப ஈஸியா. அது வளர வேண்டாமா? அவர் என்ன வேண்டாம்னு சொல்றாரு? முதல்ல அவர் வந்து மற்ற நிர்வாகிகளை வந்து அவர் நியமிக்க வேண்டாமா? அவர் ஒருத்தர் தானே வந்து இப்ப தெரியுது. அதுதான் பிரச்சனையே. அதாவது அவருடைய எதிர்பார்ப்பு 50 லட்சம் வந்தா நான் அரசியல் கட்சி ஆக்குறேன்னு சொன்னாரு. 18, 19 அந்த ரேஞ்சு 20க்குள்ளதான் வந்திருக்கு. அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு வரவில்லை. அதே சமயத்தில் ஒரு 20 லட்சம், சுமார் 20 லட்சம் என்பதும் வந்து அப்படி ஒன்றும் குறைவு, நிச்சயமா ஃபிளாப் ஆயிடுச்சுன்னு சொல்ற அளவுக்கு மோசம் இல்லை. என்னுடைய கருத்து என்னன்னா, அவர் இயக்கமாக வைத்திருப்பதனால்தான் வந்து இவ்வளவு குறைவாக இருக்கிறது. இதுவே அவர் அரசியல் கட்சியாக மாற்றிக்கொண்டால் அதுல பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. இந்த 20 லட்சங்கிறது வந்து 50 லட்சத்தை நோக்கி நகரும், வேகமாக நகருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவரே சொல்றாரு, மற்ற கட்சிகளிலிருந்து வந்து சேருவார்கள், 2031 மாற்றம் வரும், ஆட்சி மாற்றம் வரும்ங்கிறார். ஆட்சி மாற்றம் வரும். பாஜக வந்து சேர்றது ரொம்ப விரும்பவில்லை அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு சார். பாஜக இருந்து இப்போ 18, 19 லட்சம் வந்திருக்கிறதே எங்கேருந்து வந்திருப்பாங்க? பாஜகவில் இவருடைய தலைமையினால் ஈர்க்கப்பட்டவர்களில் பலர் வந்திருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு திமுக, அதிமுகல இருந்து யாரும் வந்து அண்ணாமலையுடைய இயக்கத்துல இதுவரைக்கும் சேரல. இப்ப வந்து சேர்ந்திருப்பதே பாஜகவில் இருந்து ஒரு சிலர், எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, கணிசமானவர்கள் பாஜகவில் இருந்து வந்திருக்காங்க. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, மற்ற கட்சிகளிலிருந்து தலைவர்களும் தொண்டர்களும் வருவார்கள். அப்ப தவேகாவுக்கு என்ன பிரச்சனை வருமோ அதே பிரச்சனை வரும். இவர்கிட்ட வரவங்களாம் ஊழல் பின்னணியோட வந்தா, இப்ப இவ்வளவு நாள் அவர் வந்து திமுகவுக்கு எதிராக அப்போ பாஜக மாநில தலைவராக இருக்கும்போது டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு 3 தடவை ட்ரங்கு பட்டி கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுத்தார். இப்போ நேத்து பேசுறாரு, டிவிகே ஃபைல்ஸ் ஒன்று வெளியிட போகிறார் என்று சொல்கிறார். இந்த 2 மாசத்துல ஊழல் என்னெல்லாம் நடந்தது? இந்த ஊழல் நடந்திருக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, முன்ன அளவுக்கு இல்லாமல், திமுக அளவுக்கு இல்லாமல் குறைந்திருக்கிறதோ என்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. இது போதான் தெரியும். ஏன்னா எல்லாருக்குமே இந்த புதுசா வந்த உடனே சில ஒரு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு பண்ணுவோம் அப்படின்னு வர்றவங்க, அதிகாரிகள் பெரிய தாவேகாவுக்கு ஒரு தலைவலி அல்லது வந்து அவர்களுக்கு ஒரு என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னா, அமைச்சர்கள் எல்லாருமே செங்கோட்டையனை தவிர, அவர்களை தவிர பாக்கி யாருமே இது வரைக்கும் அமைச்சராகவே இருந்ததில்லை, முதல்வர் உட்பட. அமைச்சு நிர்வாகம் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, புதுசு. இந்த அமைச்சர் இப்ப அறநிலையத்துறையில அந்த பழனி கோயில்ல நடந்ததை பாத்தீங்கன்னா, அமைச்சருக்கு வந்து எதுவுமே தெரியல. நம்ம வந்து அவருக்கு தெரியலன்றத வந்து ஒரு பெரிய ஒரு விமர்சனமா சொல்றதை விட, இங்க எப்படி நடக்கும் என்னன்னா, அதிகாரிகள் கை கோர்த்தால் ஒரு அமைச்சர் என்பவர், அதுவும் அரசியலுக்கு புதிதானவர் என்ற அவர் யாரா இருந்தாலும், அதிகாரிகள் சேர்ந்து ஏமாற்றுவது என்பது ரொம்ப சரளமாக நடக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அந்த அதிகாரிகள் எல்லாரும் மாறி மாறி திமுக அதிமுக ஆட்சியில ஊழல் பண்ணி ஏதோ அதுல பிஹெச்டி வாங்கினவங்களா இருப்பாங்க, எப்படி பண்ணணுங்கிறதுல அந்த டெக்னிக்கலா பண்ணது. இந்த பழனியில நடந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டெக்னிக்கலா பண்ணியிருக்காங்க. அதிகாரிகளுடைய அந்த இன்வால்மெண்ட் இல்லாமல் மேலேருந்து அமைச்சர் ரமேஷ் அவர்களோ இல்ல வேற யாரும் அமைச்சர் யாரோ சொல்லி நடந்ததாக தெரியவில்லை. அதுல போய் சாட்சி கையெழுத்து போட்டவரே திமுக வட்ட செயலாளர். அப்ப திமுக வாசனை அந்த டிரான்சாக்சன்ல தெரியுது. அது ஏன் தெரியுது? இன்னமும் அதிகாரிகள் யாரும் வந்து தாவேகா ஆட்சிக்கு ஆதரவாக விசுவாசமாக இன்னும் மாறல. அந்த பழைய விசுவாசத்திலேயே கண்டினியூ பண்றாங்க.
அதை எவ்வளவு தூரம் இப்போ முதல்வர் வந்து ஒரு சமீபத்தில் போன வாரத்தில் வந்து ஒரு 16 IAS அதிகாரிகளை மாற்றியிருக்கிறார். இன்னைக்கோ நேத்திக்கோ ஒரு 3-4 IPS ஆபீசர் அமர்த்திருக்காரு. அதுக்கு முன்னாலேயும் ஒரு செட்டு மாத்தினார். இப்படி வந்து திமுகவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் மாற்றிவிட்டு அந்த சந்தேகம் உள்ளவர்கள்லாம் மாத்திட்டு ஒரு நியூட்ரலா இருக்கக்கூடியவங்களா வந்து, ஏன்னா தாவேகாவுக்கு ஆதரவுங்கிறது இவங்க இப்பதானே வந்திருக்காங்க. ஆதரவு யாரு தனியா இருக்க போறாங்க? நியூட்ரலா இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் விசுவாசமா இருப்பாங்கன்னு கொஞ்சம் நிறைய பேர் பார்த்திருக்காரு. பட் தட்ஸ் கோயிங் டு டேக் சம் டைம். அவங்க அந்த கிரிப்புக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த வகையில் அண்ணாமலை வந்து மறுபடியும் அதை கட்சியாக ஆரம்பித்து போகும்பொழுது இப்போ தாவேகாலேயே வந்து நிறைய பேர் வந்து தாவேகாவுடைய அந்த இதுல வந்து அங்க அதிருப்தியாளர்கள் இருக்கலாம். புதுசா வந்தவங்களுக்கு பதவி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பழைய ஆட்கள் அதிருப்தி ஆகலாம். இல்ல திமுகலேருந்து அதிமுகலேருந்து வரலாம். அப்படி அண்ணாமலை அவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் ஊழலுக்கு எதிரான அமைப்பு என்று சொல்லிவிட்டு ஏற்கனவே ஊழல் பின்னணி இருக்கிறவங்களே மறுபடியும் இப்ப தாவேகா மீது என்ன குற்றச்சாட்டு வருகிறதோ அதே குற்றச்சாட்டு அண்ணாமலை மீது வரும். அதுக்காக அவர் வந்து அந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஏற்படுத்தாமே இருந்தாருன்னா அது ஒரு தனிநபர் இயக்கமாக இருக்குமே தவிர இப்பவுமே அண்ணாமலைக்கு அப்புறம் யாரு நம்பர் 2 யாருன்னா ஆன்சர் இல்லை. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை தான் திரு சீமான் அவர்கள் ரொம்ப நாளா மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவருடைய கருத்தியல் பல விஷயங்களில் வந்து விவரமாக இருக்கிறது, மக்கள் பிரச்சனைகளை சார்ந்ததாக இருக்கிறது என்று பலர் வந்து பாராட்டினாலும் அங்க என்னன்னா அது ஒன்மேன் ஆர்மின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கு கீழே யாரு நம்பர் 2 யாருன்னா யாரையும் சொல்ல முடியாத ஒரு அந்த ஒரு ஸ்ட்ரக்சர். அது அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து வெற்றி பெற்ற ஒரே ஒருவர் வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து எம்ஜிஆர் அவர். இல்ல அதுக்கப்புறம் ஜெயலலிதான்னு கூட சொல்லலாம். ஜெயலலிதா கூட சசிகலான்ற ஒரு சப்ஸ்ட்ரக்சர் ஒன்று இருந்தது அவங்களோட குடும்பங்கிறதெல்லாம். எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவரே சொல்லியிருக்காரு, என்னுடைய அமைச்சரவையில் உள்ள மந்திரிகள் எல்லாம் ஜீரோன்னு திமுக கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். உண்மைதான், எல்லாரும் ஜீரோ தான். அப்போ 30 பேர், இப்போ 35 பேர் அமைச்சர், அப்போ ஏதோ 30 32 இல்லை 28 ஏதோ அந்த ரேஞ்சில் 30 கிட்ட 30 ஜீரோக்கள் என்றால் இந்த 30 ஜீரோக்களுக்கு முன்னால நான் தான் நம்பர் 1. ஆமா, ஒன்னுக்கு பக்கத்தில் நீங்க வந்து 30 ஜீரோ போட்டு அப்போ எங்களோட மதிப்பு தெரியும். அதை நாசுக்காக அப்படி சொன்னாரு. அந்த மாதிரி வந்து எம்ஜிஆர் மாதிரி ஒரு அண்ணாமலையோ இல்ல சீமானோ அப்படி நீங்க கொண்டு வந்துட முடியாது. இன்னைக்கு விஜய்க்கே அதே பிரச்சனை தான். எம்ஜிஆர் அளவுக்கு இல்லைன்னா கூட ஒரு பெரிய மாஸ் அவருக்கு ஒரு ஃபாலோயிங் இருக்கு. ஆனால் அங்க 2, 3, 4, 5 யாரையும் அட்லீஸ்ட் இப்போ வந்து ஒரு மாசத்துல கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காரு ஓரளவுக்கு. அந்த ஸ்ட்ரக்சரும் நிறைய பவர் சென்டர், இதுல வந்து அமைச்சர் சைட்ல ஒரு சில பவர் சென்டர், அமைச்சர் அல்லாதவர்கள் சில பவர் சென்டர், நிறைய குழப்பங்கள் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து அவர் வெளியில வரதா சொல்றாங்க. சமீபத்துல வந்து 1-2 மூத்த IAS அதிகாரிகளிடம் மட்டும்தான் ஆலோசனை எடுக்கிறாரு, மற்றவங்களெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. அப்படி இருந்தாதான் நல்லது. ஏன்னா இந்த யாருகிட்ட இருந்து ஆபத்துன்னு கேட்டு இந்த ஆலோசனை சொல்ல வர சொல்றான் பாருங்க, அவங்ககிட்ட தான் ஆபத்து. இந்த ஆலோசகர் என்பதை பயன்படுத்தி அந்த தகவல்களை எல்லாம் சென்சார் பண்ணி அது வித்தியாசமா டீல் பண்ணிடுவாங்க. ஜெயலலிதா அவர்களுக்கே அப்படிப்பட்ட ஆளுமைக்கே அதான் நடந்ததுன்னும் போது மற்றவர்களுக்கு இது மந்திர ஆலோசனையா இல்லாட்டி சதி ஆலோசனையாங்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அது மந்திரம்னாலே அது என்ன, நல்ல விஷயத்துக்கும் மந்திரம் பயன்படும், சில சமயங்களில் வேற விஷயங்களுக்கும் மந்திரம் பயன்படும். அந்த மாதிரி மந்திர ஆலோசனைனாலே அது எப்படின்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்காரு. அண்ணாமலையும் வெகு சீக்கிரம் வந்து அந்த ஸ்ட்ரக்சரை கரெக்டா செட் பண்ணாருன்னா அவருடைய, நீங்க சொல்ற மாதிரி அவருடைய அந்த இயக்கம் கட்சியாகி அதனுடைய வளர்ச்சி வேகமாக இருக்கும். அவர் அதை நோக்கி செல்ல வேண்டும், செல்லுவார் என்று எதிர்பார்க்கலாம். இதுதான் இன்னைக்கு. இறுதியா ஒரே ஒரு கேள்வி, இந்த சிஜேபி போராட்டம் அடுத்து என்ன நடக்கலாம்? இவங்க நிறுத்திடுவாங்களா இல்லாட்டி இதை வேற ஏதாவது கட்டத்துக்கு கொண்டு போய் இது ஒரு டெஸ்டா பாக்குறாங்களா? இல்ல, இது வந்து ஆட்சியை கவிழ்ப்பதற்கான ஒரு அந்த நோக்கத்தோட செயல்படுறாங்கன்னு தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பார்லிமெண்ட்ல விவாதம் அநேகமாக இவர் அது பேர் என்ன, தர்மேந்திர பிரதான வந்து
ராஜினாமாவோ இல்லை பதவி வேற ஒரு துறையோ மாற்றி இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதை டைல்யூட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா இதை வந்து பண்ண முடியும். இன்னொன்று, பிஜேபி ரொம்ப கரெக்டாக வந்து அமித்ஷா அவர்கள் அந்த விஷயத்தை கையாளுறாரு. கூடிய வரைக்கும் எதிர்கட்சிகளுக்குள்ள ஒத்துமை வந்துடாம பார்த்துக்கிறாரு. அது நமக்கு தெரியுது. காங்கிரஸ் ஒரு பக்கம், மம்தா ஒரு பக்கம், கெஜ்ரிவால் ஒரு பக்கம், அகிலேஷ் யாதவ் ஒரு பக்கம். அப்படி இருக்கிற வரைக்கும் இந்த டிப்கே இந்த மாதிரி இந்த அயல்நாட்டு சக்திகள், வெளியிலேருந்து வரக்கூடிய சக்திகள் இதான் பாருங்களேன். 2 கோடியில வந்து இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வந்து பாகிஸ்தான்ல தான் இருக்கான். இந்தியாவில் ஒரு கட்சிக்கு, அது கட்சி கூட இல்லை, ஒரு சோகால்டு அமைப்பு, அதுவும் இதுதான் வாட்ஸ்அப்ல உள்ள அமைப்பு, இல்லை சோசியல் மீடியாவில் உள்ள அமைப்பு. அந்த அமைப்புல பாகிஸ்தான்ல இருந்து ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருந்தா ஓட்டா போட போறாங்க. ஆமா, அதே மாதிரி பங்களாதேஷை சேர்ந்த ஜமாதே இஸ்லாம் வந்து ஒரு வெளிப்படையான ஆதரவு கடிதம் கூட கொடுத்திருக்கு. அதான் சொல்றேன், பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல இருந்து தான் மெஜாரிட்டி ஆஃப் தி மோர் தென் 50% ஃபாலோவர்ஸ். அந்த ஃபாலோவர்ஸ் இருந்து என்ன, அவங்க வந்து ஓட்டு போட போறது இல்லையே, அவங்க நீட்டு கூட எழுத போறது இல்லையே. ரொம்ப சுலபமா ஒரு சின்ன கேள்வி எழுத போறது இல்ல. உள்ளே அவன் இந்தியாவுக்குள்ள வரத்துக்கு ஏதோ இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் வேணா கொஞ்சம் பேர், 100 பேர் 200 பேர் வருவானே தவிர வேற யார் வர முடியும்? அதனால இது வந்து ஒரு கிரியேட்டட் மான்ஸ்டர் தான். இந்த மான்ஸ்டரை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 நாள்ல வந்து மத்திய அரசு வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்து இதை ஒரு டிசிப்ளின், அதை ஒரு ஆர்டர்லி இதுக்கு வந்து பொசிஷன் கொண்டு வந்துருவாங்க நான் எதிர்பார்க்கிறேன், நம்புறேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நல்லது. நேயர்களே, உங்க கருத்தை நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மீண்டும் ஒரு முறை திரிசக்தி சுந்தரராமன் அவர்களை சந்திப்போம். அதுவரை அவருக்கு நன்றி கூறுவோம். நன்றி சார். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி.